ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதனுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். அவன் 4வது மனைவியை மிக அதிகமாக நேசித்தான். அவள் கேட்பதையெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்தான். 3வது மனைவியையும் அவ்வாறே அதிகமாக நேசித்தான். ஆனால் அவள் பாதியிலே சென்று விடுவாளோ என்று அஞ்சினான். தனக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், மனவேதனைகள், மனபாரங்கள் வருகின்ற பொழுது 2வது மனைவியை தேடிச் சென்றான். ஆனால் முதல் மனைவியை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவளை அப்படியே விட்டுவிட்டான். நோய்வாய்ப்பட்டு இவன் படுக்கையிலே கிடக்கின்ற பொழுது தனிமையை அதிகமாக உணர்கிறான். அப்பொழுது தன் 4வது மனைவியை அவன் அழைக்கிறான். அவளோ, நான் உங்களுடன் வர முடியாது என்று சொல்லி அவனை விட்டு செல்கிறாள். அவ்வாறே 3வது மனைவியையும் அவன் அழைக்கிறான். நான் வேறொருவரை தேடிச் செல்கிறேன் என்று சொல்லி அவளும் சென்று விடுகிறாள். பிறகு 2வது மனைவியையும் அழைக்கிறான். நான் உங்களுடன் கல்லறை முடிய மட்டுமே வர முடியும் என்று சொல்லி அவளும் சென்று விடுகிறாள். அப்பொழுது ஒரு மெல்லிய குரல் அவனுக்கிடத்திலே கேட்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் நான் இறுதி வரை உங்களுடன் வருவேன் என்று சொல்லி அருகில் அவள் செல்கிறாள். அவன் பார்க்கிறான், அது அவனுடைய முதல் மனைவி. அப்பொழுது ரொம்ப மனம் வருந்தி மனம் திருந்தி, நான் உன்னை அப்படியே விட்டுவிட்டேன். உன்னை நான் கவனித்திருக்க வேண்டும். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். உன் மீது நான் அன்பு செலுத்தியிருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் வருந்தி கண்ணீரோடு உயிர் விடுகிறான். நமக்கும் 4 மனைவிகள் இருக்கிறார்கள். 4வது மனைவி நமது உடல். நமது உயிர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும்போது நமது உடல் நமக்கு சொந்தமானது அல்ல. 3வது மனைவி நம்முடைய சொத்து சுகங்கள். நாம் இறந்த பிறகு அது வேறொருவருக்கு சென்று விடுகிறது. 2வது மனைவி நம்முடைய குடும்பங்கள், நண்பர்கள். இவர்கள் கல்லறை முடிய மட்டுமே வருவார்கள். முதல் மனைவி நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மா மட்டுமே நம்மோடு இறுதி நாள் முடிய நம் கூடவே வருகின்றது. எனவே அந்த ஆன்மாவை நாம் தூய்மையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை வளப்படுத்த வேண்டும். தேவையில்லாத உலக காரியங்கள், தேவையில்லாத பாவ நாட்டங்கள், தேவையில்லாத பாவ சிந்தனைகள், இது போன்ற காரியங்களை நம்முடைய ஆன்மாவில் புகுத்தாமல் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் வளப்படுத்த இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த தவ காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே அதிகமாக நம்முடைய ஆன்மாவை இறைவன் பால் கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தமாய் ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை வளப்படுத்த நம்மை உருவாக்குவார், உருமாற்றுவார். எனவே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்னது போல, உங்கள் கடவுள் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளவராய் இருங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு மாறாத தேவனுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். நம்முடைய ஆன்மாவை வளப்படுத்துவோம், தூய்மையாய் வைத்துக்கொள்வோம். தேவையில்லாத உலக காரியங்களை எல்லாம் தகர்த்து விட்டு நம்முடைய ஆன்மாவிலே இறைவனுடைய இறை வார்த்தைகளை புகுத்துவோம். ஆண்டவருடைய பாடுகளை அதிகமாய் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தர வல்லவர். இந்த ஆண்டவரிலே நம்மையே நாம் முழுமையாய் அர்ப்பணித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய நன்மைகளினால் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.